ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த புடலங்காய் வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். யாருக்காகனா எனக்குன்னு இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட்காக மட்டும் சமைக்க போகிறேன். ஸோ இந்த புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ்காக என்ன பண்ண போகிறேன்னா, பேபி பொட்டேட்டோ இருக்குல்ல குட்டி குட்டியாக, அதை வந்து அப்படியே நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கன் 65 பவுடர் போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு பண்ணி முடிச்சிட போகிறேன். ஸோ அதே அந்த ப்ராசஸ் நடந்துருக்கும் போது ரியாவையும் வந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் பிளான் சேஞ்சு கொஞ்சம் வந்து என்கிட்ட லெமன் ரைஸ் அந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ ஓகே, அதையும் வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அதையுமே என்ன பண்ணிட்டேன், சாப்பாடு மாதிரி கலர் வச்சுட்டேன். ஸோ அது அப்படியே வந்து ஏன்னா ரியா வந்து லெமன் ரைஸ் தான் ரியாவுக்கு பிடிக்கும். ஸோ வந்து ரியாவுக்கும் ப்ளஸ் பிரவீனுக்குமே வந்து அதை கொடுத்துட்டேன். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து எனக்கு தயிர் சாப்பாடு வந்து சாப்பிடணும் போல இருந்தது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், தயிர் போட்டு அப்படி இல்லை தாளித்து தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மோர் மாதிரி அடித்து அதில் வந்து தயிர் சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்கிறேன். என்ன பண்ணிட்டேன், ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வந்து தயிர் வந்து எடுத்துட்டேன். அதில் வந்து பாதி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், மீதி பாதி எடுத்து வச்சுருக்கீங்களா. பாதி யூஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த சின்ன வெங்காயம், அப்புறம் சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, லைட்டாக இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக வந்து எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டேன். நானும் ரியாவும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதில் அப்படியே சாப்பாடு போட்டு நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு அதை அப்படியே ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சும்மா நார்மலாக தாளித்து தானே சாப்பிடுவோம். தாளிக்கிறதெல்லாம் விட இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த நம்ம அமுல் மஸ்தி இருக்குது பார்த்திங்களா, மோர், அமுல் மஸ்தி மோர் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. பட் அதை விட இது ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. பிகாஸ் எதனாலனா நம்ம இந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போடுறோம்ல, ஸோ அதனால் வந்து அந்த அந்த அழகாக இருக்குது பாருங்களா, அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் மெயின் வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டேன். ஸோ நீங்களுமே வந்து இதே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்களுடைய சம்மர் லன்ச் ரொட்டீன் இப்படி தான் போகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.